அனைவருக்கும் வணக்கம். ஆடி அமாவாசையில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி விரதம் இருக்க வேண்டும். ஆடி அமாவாசையில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நம்ம செய்ய தீராத பாவம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசை போன்ற விரத நாட்களில் தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகள் முன்னோர்களுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாக்கிவிடும். இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதனால தான் ஆடி அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் இருக்க வேண்டும், அன்று ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் என்ன செய்ய வேண்டும், யாரெல்லாம் தர்ப்பணம் தரலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொண்டு செய்வது சிறப்புக்குரிய ஒன்று. முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் பித்ருகளுக்கு கூடுதல் பலமும் ஆத்ம சக்தியும் கிடைக்கும். அந்த சக்தியை பெறும் பித்ருகள் அவற்றை மகாவிஷ்ணுவின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாக ஐதீகம். நாம் செய்யக்கூடிய பித்ரு தர்ப்பணம் சித்தாந்தங்கள் நம்முடைய முன்னோருக்கு மட்டுமின்றி நாம் வணங்கும் மகாவிஷ்ணுவையும் சென்றடைகிறது. எனவே தான் ஆடி அமாவாசை எல்லா அமாவாசைகளை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுது. ஒவ்வொரு அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் யமதர்ம ராஜாவின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பார். ஆடி அமாவாசை என்று மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு நாளாக சொல்லப்படுது. எனவே தான் தாட்சாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சைவ உணவுகளை பெரும்பாலும் சமைக்க வேண்டும். அமாவாசை விரதத்தில் சமைக்கும்போது கண்டிப்பாக பூசணிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் உணவில் சேர்க்க வேண்டும். முதல்ல முன்னோர்களுக்கு படையலிட்டு பிறகு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு யாராவது 2 பேருக்கு அன்னதானம் வழங்கிவிட்டு நாம் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும். பெற்றோரை இழந்த ஆண்கள், மனைவியை இழந்த பெண்கள், அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை என்றாலும் அமாவாசை விரதம் இருக்க வேண்டும். அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள மகனும் அம்மாவிற்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அம்மா உயிருடன் இருந்து அப்பா மட்டும் இல்லை என்றாலும் அப்போதும் அவருடைய மகன் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். கணவனை இழந்த பெண்களும் அமாவாசை விரதம் இருந்து படையல் போடலாம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும். அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படத்திற்கு விளக்கு ஏற்றுவது போல கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். சுமங்கலி பெண்கள் ஒருபொழுதும் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாட்களில் பட்டினியுடன் சமைக்கக்கூடாது. நன்றாக சாப்பிட்டு விட்டு நிறைந்த வயிற்றுடனே விரதத்திற்கான உணவை சமைக்க வேண்டும். அமாவாசை என்று இரவு உணவின் போது கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவாவது அன்னம் சாப்பிட வேண்டும். அப்பா அம்மாவிற்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் என்றால் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று தாய் தந்தையை நினைத்து பிரார்த்தனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டியது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருவருக்கு நாம் உணவு வாங்கி கொடுக்கலாம். வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து யாராவது 2 பேருக்கு வீட்டிற்கு அழைத்து அன்னதானம் கொடுக்கலாம். இதுபோல் அமாவாசை நாட்களில் செய்வது சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. தாட்சாயன காலத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து படையலிட்டு வணங்குவதற்கு உகந்த நாள். பொதுவாக ஒரு வருடத்தில் 96 முறை முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செயலை இல்லாதவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அன்று பித்ருலோகத்தில் இருந்து தேடி வரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதே சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். கடகம் சந்திரனின் ஆட்சி பெற்ற வீடு. சூரியன் சிவ அம்சம். ஆடி அமாவாசையின் போது சிவ அம்சமான சூரியன் சக்தி அம்சமான சந்திரனுடன் ஒன்று சேர்வதால் சந்திரனின் ஆட்சி பலம் அடைகிறது. ஆகவே தான் ஆடி அமாவாசை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கூறப்படுது. ஆடி அமாவாசை என்று ஏற்றப்படும் மாறுதல்களால் கடல் நீரில் ஒரு புதிய சக்தி ஏற்படுவதாகும். அன்றைய தினம் புனித தலங்களில் உள்ள கடல்களில் நீராடுவது உடல் நலத்திற்கு வளம் தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. வருடத்தில் முக்கியமான 3 அமாவாசைகளில், அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை
புரட்டாசி அமாவாசை ஆகிய நாட்களில் தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். தாய்ச்சாயன காலம் துவங்கி முதல் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசையாக இருக்குது. ஆகவே ஆடி அமாவாசை சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது. மேலும் கடகராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கிறதால குரு என்பவர் முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். மேலும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவரே. ஆகவே பித்ரு தர்ப்பணத்தை முறையாக மேற்கொண்டால் குடும்பத்தில் வாரிசுகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் இருப்பதிலேயே பித்ரு தோஷமே தலையான தோஷமாக கருதப்படுது. பித்ரு தர்ப்பணத்தை முறையாக செய்து குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யும் ஒருவரை எந்த ஒரு தோஷமும் பாதிப்பதில்லை என்பது நம்பிக்கை. முன்னோர்களின் ஆசீர்வாதம் இவர்களின் கவசமாக பாதுகாக்கப்படுவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஆடி அமாவாசை தெய்வத்தின் அருளையும் முன்னோர்களின் ஆசையும் பெறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லப்படுது. தாய்ச்சாயின புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசை தனி சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நேரடியாக வருவதாக ஐதீகம். ஆடி அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் அது மட்டும் இல்லாமல் திதி தானம் ஆகியவற்றை முன்னோர்களுக்கு நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதற்காக நம்பிக்கையாக இருக்குது. இதனால் முன்னோர்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசைகளை பெறுவதற்கு இது முக்கியமாக ஏற்ற நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வருடத்தில் நாம் இது போல் செய்து வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். முன்னோர்களை நினைத்து நம்ம தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய சன்னதியருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டது. அன்றைய தினம் யாராவது ஒருவருக்காக அன்னதானம் வழங்குவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. அதே போல் வீடு தேடி யார் வந்தாலுமே அவர்களை உபசரித்து அனுப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடன்களை அமாவாசை நாட்களில் தவறாமல் செய்வதால் பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபட முடியும். ஆடி அமாவாசை என்று பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய பிரச்சனைகள் தீங்குவதற்காக வழிபடும் பல்வேறு தெய்வங்கள் மற்றும் இஷ்ட தெய்வங்களின் அருள் கிடைக்க வேண்டும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் பித்ருகளின் ஆசைகளை நமக்கு கிடைக்க வேண்டும். அமாவாசை நாட்களில் பித்ருகளுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடன்களை முறையாக நிறைவேற்றாவிட்டால் பித்ரு தோஷம் வந்துவிடும். பித்ரு தோஷம் இருந்தால் எந்த ஒரு தெய்வமும் நமக்கு அருள் செய்ய வந்தாலுமே அதை தடுத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் இது போல் செய்து வருவதன் மூலம் நம்முடைய முன்னோர்களினரும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆடி அமாவாசை என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாகவும் கருதப்படுது. மாதங்களை பொறுத்தவரை ஆடி மாதம் மிக சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தாய்ச்சாயனம் உத்தராயணம் என 2 பிரிவுகள் இருக்குது. இதில் தாய்ச்சாயனம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தாய்ச்சாயன காலமாகும். தை முதல் ஆணி வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. சூரியனின் பாவன இயக்கத்தை கொண்டு தான் இது வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாய்ச்சாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும். தேவ பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் ஆகியவற்றை ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிராண வாயு அதிகமாக கிடைப்பது ஆடியில் தான். ஜீவன ஆதாரண சக்தி அதிகம் உள்ள மாதமாக ஆடி மாதம் சொல்லப்படுது. ஆடி மாதத்தின் சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பட்டம் தேடி விதை என பழமொழியும் இருக்குது. உத்தராயண காலத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்களை விட தாட்சாயண காலத்தின் சூரியனின் உதிர்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக சொல்லப்படுது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களின் உள்ளுணர்வை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த ஆடி மாதம் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.